ரெண்டாவது ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இன்னொரு 3 காரியமும் அதையும் நான் டைட்டில் சொல்லிடுறேன். நாம் சகிக்க வேண்டிய 5 காரியங்கள். 1 உபத்திரவம், 2 நிந்தை, 3வது காத்திருப்பு, 4வது புறக்கணிப்பு, 5வது சத்துருக்களால், சில சத்துருக்களால் வரும் நெருக்கம். எல்லா சத்துருக்களும் அல்ல, சில சத்துருக்கள். ஆமென். இதுல இன்னொரு காரியத்தை கூட இன்னைக்கு நம்ம தியானிச்சுட்டு கர்த்தருக்கு சித்தமானால் மீதி காரியத்தை வருகிற நாட்கள்ல கேட்கலாம். 2வது ஒரு முக்கியமான காரியம்தான் நிந்தை. சங்கீதம் 69:7 தாவீது வழியில சொல்றாரு, உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன். அந்த வேர்டை கொஞ்சம் கவனிங்க. உமது நிமித்தம், அதன் அர்த்தம் என்ன? ஒருத்தன் என்னை நிந்திக்கிறானா நான் சகிக்க காரணம் என்ன? எனக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஒரு பையனோ ஒரு பொண்ணோ ஒரு பிரச்சனையில மாட்டுறான்னு வைங்களேன். 2 விதமான டீலிங் இருக்கு. அந்த பையன் பிரச்சனையில மாட்டிட்டான், அல்லது அந்த பையனை ஒருத்தன் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறான். இவன் என்ன பண்றான்? திருப்பி அடிக்கிறான், அல்லது திருப்பி திட்டுறான், திருப்பி ரியாக்ட் பண்றான். இப்படி ஒரு செயல் இருக்கு. அதே இது இப்படி பண்ணாம அவன் என்ன பண்றான்? அழுதுட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்றான். இது 2க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமென். ஒருத்தன் ரியாக்ட் பண்ணாம அவங்க அப்பா கிட்ட சொல்ற காரணம் என்ன அப்படின்னா, அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? நான் ரியாக்ட் பண்ணக்கூடாது, இதுல யாரு தான் ரியாக்ட் பண்ணணும்? அப்பா ரியாக்ட் பண்றத நான் என்ன பண்ணணும்? பொறுமையா இருக்கணும், அல்லது தாங்கணும், சகிக்கணும். இதுதான் தாவீது. அவர் ஏன்னா ஆண்டவரை தாவீது என்னன்னு கூப்பிடுறாரு தெரியுமா? பழைய ஏற்பாட்டுல வாய் திறந்து பரலோக தேவன் அப்பான்னு கூப்பிட்ட ஒரே பர்சன் யாரு தெரியுமா? தாவீது. ஆபிரகாம் அப்பான்னு கூப்பிடல. ஆமென். தாவீது தான் வாய் திறந்து, அவர் பிள்ளைங்க என் சேஷ்டபுத்திரன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜனங்க யாரும் அவரை என்னன்னு கூப்பிடல, அப்பான்னு கூப்பிடவே இல்லை. தாவீது தான் ஏன்னா வீட்டில் இருக்கிற சொந்த தகப்பன் அப்பான்னு கூப்பிடுற வாய்ப்பு ரொம்ப யாருக்கு கிடைக்கல தெரியுமா? தாவீது கிடைக்கல. சில உறவுகள் உங்களை விட்டு தூரமா இருக்கிறத அதை தண்டனையா பார்க்காதீங்க. அது தேவனோடு நெருங்குவதற்கான தேவன் ஏற்படுத்தி தந்த அனுகூலமாய் பாருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ வாழ்க்கையில இப்படி வரும்போது ரியாக்ட் பண்ணிருக்கலாம். தாவீதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்கலாம். ஆனா தாவீது ரியாக்ட் பண்ணல. ஏன்? அது சொல்றான், எனக்காக ரியாக்ட் பண்ற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அதே சங்கீதம் 69:19 தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். என்ன வேர்டு பாத்தீங்களா? அப்ப யாரால நான் நிந்திக்கப்படுறேன், யாரால அவமானப்படுத்தப்படுகிறேன், நான் சகிக்க 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 அவங்க எல்லாரையும் கர்த்தர் அவருக்கு முன்னாடி கொண்டு வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 20வது வசனத்துல, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். நான் சகிக்கிறேன் ஆண்டவரே, நான் சகிக்கிறேன். என்னை நிந்திக்கிறவங்க எல்லாம் உங்க முன்னாடி தான் இருக்கிறாங்கப்பா. நான் உமது நிமித்தம் இன்னைக்கு நிந்தை அவமானம் உலகோர் பகை தீட்டாலும் என்னை உற்றார் வெறுத்திட்டாலும் கைகளை உயர்த்தி நிந்தைகள் சுமந்திட எனக்கென்றும், ஓ ஜீசஸ், இது நான் சகிக்க வேண்டிய என் நோய். இந்த வேடம் மறந்துடாதீங்க, இது நான் சகிக்க வேண்டிய. சங்கீதம் 74:21-22 தாவீது உருக்கமாய் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். துன்பப்பட்டவன் வெட்கத்தோடே திரும்ப விடாதே. அப்பா ரொம்ப வலிக்குது, இதுக்கு நீங்க ஒரு பதில் செய்யலைன்னா நான்
நான் எப்படி திரும்ப வேண்டி இருக்கும் தெரியுமா ஆண்டவரே? வெட்கத்தோடே திரும்ப வேண்டி இருக்கும். அப்படி மட்டும் விட்டுறாதீங்கப்பா. மாறாக சிறுமையும் எளிமையும் ஆனவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும். இந்த நேரத்தில் எத்தனை பேர் இந்த ஜெபத்தை செய்ய விரும்புறீங்க? உங்க வலது கரத்தை உயர்த்தி, அப்பா நான் ரொம்ப துன்பப்பட்டிருக்கிறேன், வெட்கத்தோடு திரும்ப விடாதீங்க. அதற்கு பதிலாக உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும், துதிக்கும்படி செய்யும், துதிக்கும்படி செய்யும் சொல்லிவிட்டு 22வது வசனத்துல சொல்றார், தேவனே எழுந்தருளும். அடுத்த வார்த்தையை நல்ல கவனிங்க. உமக்காக எனக்காக வழக்காடும் இல்ல. இப்ப அந்த 2 வசனத்தையும் லிங்க் பண்ணுங்க. நான் உமது நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன், என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பா இருக்கிறாங்க. இப்போ நீங்க எழுந்தருளி உமக்காக, எனக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறான்னு சொல்லி ஒருத்தன் இங்க சகிக்கிறான் தெரியுமா? அவன் பிரச்சனை, அவன் பிரச்சனை அல்ல, அது அவர் பிரச்சனை. நல்ல கைகளை தட்டி ஷரபலரா. அப்சலோம் மாதிரி இருக்க கூடாது. என்ன அப்சலோம் மாதிரி இருக்க கூடாது? அப்சலோமின் சகோதரிய வாழ்க்கையை ஒருத்தர் என்ன பண்ணிடுவான்? அவர் அம்னோன், அவன் பேர் என்ன? அம்னோன். அப்போ ஒரு அப்பா இருக்கிறார். யார் இருக்கிறா? அப்பாட்ட கொஞ்சம் விஷயத்தை அப்சலோம் என்ன பண்ணல, கொண்டே போகல. அப்ப மனசுலயே வச்சு என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அவன் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். சிமியோன், லேவி, அவங்களும் இந்த விஷயத்தை யார் டீல் பண்ண விடல? யாக்கோபு டீல் பண்ண விடல. அப்ப அவர் செய்யாம நான் செய்யறேன்னா நான் யார் இல்லைன்னு சொல்றேன் தெரியுமா? என் லைஃப்ல அப்பா இல்ல, அப்பா இருந்தும் எனக்கு ஒரு பிரயோஜனம். அப்படிதான் அர்த்தம். தாவீது கிட்ட ஏன் கொண்டு போகல? கொண்டு போனாலும் அவர் வேற மாதிரி டீல் பண்ண, நான் நினைக்கிறது மாதிரி அவர் என்ன பண்ண மாட்டாரு, டீல் பண்ண மாட்டார். அவர் வேற மாதிரி டீல் பண்ணுவார். எனக்கு அது பிடிக்கல. நான் நினைக்கிறது மாதிரி அவனுக்கு நடக்கணும். இதுதான் மாம்சம். நான் நினைக்கிறது மாதிரி அவன் அவன் விழணும், அதுதான் நான் நினைக்கிறது. அவர்கிட்ட கொண்டு போன ஒருவேளை அவர் மனசை மாத்தி திருத்திட்டார்னா, அதாவது எனக்கு பிடிக்காதவங்க எல்லாம் ஏரோத போல புழு புழுத்து சாகும்னு நினைக்கிற நினைவு இருக்கு தெரியுமா? இது தப்பு. ஏன் அவர்கள் பவுலை மாதிரி ஆண்டவர் மாற்றி கொண்டு வரக்கூடாது? இது அவருடைய செயல். ஒருத்தனை அடிக்கணுமா, ஒருத்தனை உருவாக்கணுமாங்கிறத டிசைட் பண்றது அவரு. ஆனா இல்லாண்டவர் இவன் திருந்தக்கூடாதுப்பா, இவன் திருந்தக்கூடாதுப்பா, இவன் திருந்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தனை டார்கெட் பண்ணி அடிச்சுட்டு சர்ச்சில் வந்துருந்து தேசத்தை ரட்சியும் எழும்பி ஓடிடு. ஆமே ஆண்டவரே, நாங்கள் அங்க மணிப்பூருக்காக ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்ணுங்க. ஆமே உன் சகோதரன், ஆண்டவர் அவன் வேண்டாம் ஆண்டவரே, ஆமே அவன் வேண்டாம் ஆண்டவர், அவனை தூக்கிட்டு. ஆமே சி அவர் சொல்றாரு, இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க சேர்த்து வச்சு பார்க்கணும். என் சத்துருக்களும் உமக்கு முன்பாக இருக்கிறாங்க, நீங்க வழக்காடுங்க. யாருக்காக? உமக்காக. என்ன வேடுங்க இது? ஏன் நான் நிந்தை செய்து? இப்படி சத்துருக்களின் நிந்தையை கேட்டுட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம சகித்த ஒரு ராஜாவும் கூட்டத்தாரும் உண்டு. யார் தெரியுமா? எசேக்கியா. எசேக்கியா சனகரீப் அவன் டீம் அனுப்புறான், ரப்சாகை அனுப்புறான். அவங்க எல்லாம் வந்து கண்ணா பின்னான்னு பேசுறாங்க. ஏசாயா 36வது அதிகாரத்துல அவங்க பேசுற வார்த்தைகள்லாம் கேட்டீங்கன்னா தாங்க முடியாது, அப்படி பேசுறாங்க. ஆமே 36வது அதிகாரம். இதெல்லாம் கேட்ட போது ஜனங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, 21, 36, 21 பாருங்க, வாசிங்க அத. ஏசாயா 36, 21. அவர்களோ அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல், ஏனா அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தான். இவ்வளவு பேசினதுக்கு சில சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க சொல்ல சொல்ல என் கை ஒரு மாதிரி, நம்ம ஒரு லாங்குவேஜ் அப்படி சொரிஞ்சிட்டே வந்து அப்படியே வந்து தாது
இவன் அமைதியா இருந்ததுனால ஆண்டவர் அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்றார் பாருங்க. 37வது அதிகாரம் 23வது வசனத்துல ஏசாயாவை அனுப்பி சொல்றாரு, அவனுக்கான யாருக்கான வார்த்தை? அந்த சனகரிப்புக்கான வார்த்தை. யாரை நிந்தித்து இவன் நிந்திச்சு தூஷித்ததெல்லாம் எசேக்கியாவையும் யூத ஜனங்களையும். ஆனா ஆண்டவர் அதை எப்படி கொண்டு வர தெரியுமா? யாரை நிந்தித்து தூஷித்தாய், யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய், நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவா உன் கண்களை மேட்டிமையாய் ஏறெடுத்தான். என்ன வேடுங்க தாவீது சொல்றார், நான் மௌனமா இருந்தேன். தாவீதை ஒருத்தன் ரொம்ப நிந்திச்சுட்டு வந்தான். அவன் பேர் என்ன தெரியுமா? சீமை. என்ன சொல்லி நிந்திச்சான் தெரியுமா? ரத்த பிரியன்னு சொல்லி நிந்திச்சான். கல்ல தூக்கி அவன் மேல போட்டு தொலைந்து போ 2 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் இருக்கு. தூஷித்து கொண்டே வருகிறான். இது கொஞ்ச நேரம் கேட்டோன்னா கூட இருந்த அபிஷாய்க்கு என்ன வந்துச்சு? இதுதான். ஆமே, நம்ம தாவீதா தான் துதிப்போம். ஆனா சீமையை பார்த்தா யாரா மாறிடுவோம்? அபிஷாயா மாறிடுவோம். அப்புறமா அப்சலமா மாறிடுவோம். அதுக்கப்புறம் எங்கேயாவது தொங்கிட்டு இருப்போம். ஆமா, தொடங்கினது தாவீது. நீ தாவீது தான். சர்ச்சில் இருந்து பாட்டு பாடும் போது தாவீது தான். ஆனா சீமையை பார்த்தா மட்டும் அதுவும் சும்மா அந்த செத்த நாயிரா என்ன வேடு க்ளோரி ஹalleluya அப்படி சொல்லிட்டு அவனை பார்த்ததும் அந்த செத்த நாய். இங்க வந்தா அந்நிய பாஷை. ஆமே ஆமே. சர்ச்சில் ஆளு யாரு? தாவீது. கொஞ்சம் வெளியே போன பஸ் ஸ்டாண்டுக்கு போனதும் அபிஷாயி, வீட்டுக்கு போனதும் அப்சலோம். அடுத்த வாரம் ஒரு அறிவிப்பு. வேண்டாம், நான் சொல்லல. கல்லு போட்டு தாவீதுக்கு மேல கல்லு போடுவான். ஏன்னா அபிஷாயி வெளியே வரணும். ஆமே, தாவீது உண்மையில சால்வை போடுறது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து யார் மட்டும்தான் வெளியே வருவா? தாவீது மட்டும்தான் வெளியே வருவார். ஹல்லேலூயா. ஒருத்தன் வருவான், கல்லு போட்டது தான் எனக்குள்ள இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்பக்கூடாது. யாரு? அபிஷாய். அவன் எழும்பிட்டான். இப்படிதான் மாம்சம் எழும்பும். உடனே ஆவி அதை கண்ட்ரோல் பண்ணணும். அவன் எழும்பி, இந்த செத்த நாய் ராஜாவை எப்படி சொல்லலாம், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டேன்னு மாம்சம் போராடும் போது உடனே ராஜா சொல்றார், செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர். என்ன வேடுங்க. நான் கேட்கிறேன், உண்மையில ஆண்டவர் சொன்னாரா? அது இல்ல. ஆனா அவன் ஏன் இப்படி சொல்ல காரணம்? ஏன்னா அவன் நம்பிக்கை என்ன தெரியுமா? அவர் அறியாம, அவர் அனுமதிக்காம. இத நம்புறவங்க மட்டும் எத்தனை சத்துரு என்னதான் பண்ணாலும், என் தேவன் அறியாமலும் என் தேவன் அனுமதிக்காமலும். சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 11வது வசனத்துல 10வது வசனத்துல ஆமென். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்? 11ல மறுபடியும் தாவீது சொல்றா, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனை என் பிராணனை வாங்க இந்த பென்யமீன் எத்தனை அதிகமாய் செய்வான். அடுத்த வார்த்தை பாருங்க, அவன் தூஷிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார். எதற்காக? என்னை சிறுமைப்படுத்தி பார்த்து ரசிக்கிறதுக்கா? இல்ல. 12வது வசனம், ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில், எல்லாரும் சொல்லுங்க, இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக தலை மேல கை வச்சு எனக்கு நன்மையை சரி கட்டுவார். சத்தமா ஆமென். 16வது அதிகாரத்தில் இது நடக்குது. 19வது அதிகாரத்தில் 18, 19 வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா, டைம் எல்லாம் முடிஞ்சிட்டு நாங்க செபிக்க விரும்புகிறேன். நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். நிந்தித்த சீமை
தாவீது கால்ல விழுந்து இரக்கத்துக்காய் கெஞ்சுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உன் சத்துருக்கள், உன்னை பகைக்கிறவர்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்கும்படிக்கு கர்த்தருடைய கிரியை இருக்கும். கர்த்தருடைய கிரியை இருக்கும். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சகித்தேன். பல நேரத்தில் எப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நியமித்த பாதைகள் தான் நடந்துட்டு இருப்போம். தாவீதா அமைதியா போயிட்டு இருப்போம். சில சீமையை பார்த்தா மட்டும் அபிசாய் வெளியே வரக்கூடாது. உடனே தாவீது மாதிரி ரியாக்ட் பண்ணிடணும். எனக்கும் உனக்கும் என்ன மாதிரி எனக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்ல. இப்படி புதிய ஏற்பாட்டில் சொன்ன ஒரு டீம் உண்டு. இயேசுவை பார்த்து, யாரு தெரியுமா? லேகியோன். எனக்கும் உமக்கும் என்ன, அதுவே சொல்லுது எனக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு. இது பிரச்சனை வந்ததும் அபிஷாய் எழும்பும், மாம்சம் எழும்புனதும் ஒரு ஆவி உஷாராயிரணும். எனக்கும் உனக்கும் என்ன, எனக்கும் உனக்கு என்ன, நீ போ, நீ என்னைக்கு செத்தாச்சு. கிறிஸ்துவோடு நாங்கள் எப்போ இயேசுவோடு ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு உட்பட்டனோ அப்பொழுது அவருடைய மரண சாயல் நான் என்ன பண்ணிட்டேன். நம்ம அதை விட்டுட்டு அபிஷாயை பார்த்து அந்த டேர்னிங்ல வச்சு போட்டு தள்ளிடு. சர்ச்சுக்கு போனா கொஞ்சம் அந்த டேர்னிங்ல எல்லாரும் அதில் சிசிடிவி கேமரா இருக்கு. அது அந்த மறைவில் வந்தது அபிஷாய் அப்படி இங்கே வான் கூட்டு பிரைஸ்லாம் கூட்டுட்டு லைட்டா ஒரு டச், கழுத்து மட்டும் கீழே கிடக்கணும். பிரைஸ்லாட், ஹல்லேலூயா, க்ளோரி. இப்படி தானே நம்ம போயிட்டு இருக்கிறோம். அபிஷாயா வெளியே வரும். இல்லை, எனக்கு உனக்கு என்ன, மாம்சம் இப்படி எழும்பும் போது அதை அதட்டிருங்க. இதெல்லாம் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறார். உங்களை நிந்திக்கிறவங்க அவருக்கு முன்பாக கர்த்தர் வழக்காடுவார். நல்ல கரங்களை தட்டி ஆமே. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த செய்தியை நம்ம வருகிற நாட்கள்ல கேட்கலாம். இப்போ நீங்க எல்லாரும் எழுந்து நின்று ஒரு 5 நிமிடத்துல நம்ம ஜெபித்து முடிக்கிறோம். யாருக்காவது அதாவது பஸ் ஆட்டோ வெயிட்டிங்ல இருந்தா நீங்க மெதுவா போகலாம். ஆமே, ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணலாம்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆண்டவரே, இந்த உபத்திரவம், இந்த நிந்தை நான் சகிக்க வேண்டியதானால் எனக்கு சகிக்க கிருபை தார். அவ்வளவுதான். இந்த ஜெபம் ஒரு 2 நிமிஷம். எழுந்து நிற்க முடிஞ்சவங்க எழுந்து நின்று, ஆமே, முடிஞ்சவங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, இது நான் எதிர்க்க வேண்டியதா இல்ல சகிக்க வேண்டியதா? இன்னைக்கு கர்த்தர் பேசி இருக்கிறாருன்னா சகிக்க வேண்டியதானே? ஆமே. சில உள்ளங்கள் இன்னைக்கு தானே ஃபர்ஸ்டா இந்த செய்தியே கேட்குறீங்க. ஆமே, இந்த சேனலையே ஃபர்ஸ்டா இன்னைக்கு தானே பாக்குறீங்க. ஆமே, ஃபர்ஸ்டா சர்ச்சுக்குள்ள நீங்க இன்னைக்கு தானே வந்திருக்கிறீங்க. நான் சகிக்கணும்னா எனக்கு சகிக்க கிருபை தார். என்ன நீங்க தாவீதா உருவாக்கும் போது நான் அபிஷாயா செயல்பற்ற கூடாது. நீர் என்ன இருதயத்துக்கு ஏற்றவனாய் உருவாக்கும் போது நான் உம்மை துக்கப்படுத்துகிறவனாய் செயல்பற்ற கூடாது. எனக்கு கிருபை தார். ஆண்டவர் கிருபை தருகிறார். கிருபை தாரா. உங்க தலை மேல ஏறி போனவங்களை உங்க கால் கீழே கொண்டு வந்து நிறுத்த வல்லவர். நீங்க சகிக்க கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிக்கிறார். நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகோர் பகை திட்டாலும் என்னை உற்றார் வெறுத்திட்டாலும், உலகோர் பகை திட்டாலும் என்னை 2 கைகளை உயர்த்தி நிந்தைகள் சுமந்திட எனக்கென்றும் கிருபை தாரோ.
நிந்தைகள் சுமந்திட ஒரு விஷயம் கூட உலகோர் பகைத்திட்டாலும் என்னை உற்றார் வெறுத்திட்டாலும் ஆமென். நிந்தைகள் சுமந்திட அப்பா எனக்கென்றும் கிருபை தாரோ. நிந்தைகள் சுமந்திட சிலுவை நிழலதிலே காண்பே நிலை பாருதல் வானத்திலும் பூவிலோ இயேசு நாமம் அடைக்கலமே. ஆமென். வானத்திலும் இயேசு நாமம் அடைக்கலம். ஆமென். சிலுவை நிழலதிலே நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தர் தந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, பரிசுத்த பிதாவே, நன்றி ஆண்டவரே. உங்க சமூகத்தில் எங்களை கிருபையாய் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்து எங்களோடு தெளிவாய் பேசினீர். நீர் எங்களை சகிக்க நியமித்திருக்கிறீர். நாங்கள் ஒருபோதும் மாம்சத்தை வெளிப்படுத்தாதபடி சகிக்க வேண்டியவர்களை சகிக்க, அதன் பலனை கண்டு களிகூற கர்த்தர் கிருபை செய்யும். உபத்திரவம், எல்லா உபத்திரவத்தினின்று விடுவிக்க நீங்க கூட இருக்கிறீங்க. நாங்க பல நேரத்தில் அதை மறக்கிறோம். எங்களை மன்னியும். நிந்தை எங்க மேல, எங்களை சுற்றில இருக்கிறவங்க என்னெல்லாம் சொல்லி நிந்திக்கிறாங்களோ அது எல்லாவற்றையும் எங்களுக்கு நன்மையாய் சரி கட்ட போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கிருபை செய்யும். அபிசாயாய் நாங்கள் எங்க மாம்சத்தை வெளிப்படுத்தாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். தேவ சமாதான கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா மகிமைகளும் உமக்கு செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.